ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கோடிங் தெரியுமா. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மொபைல் டு டிவி ஸ்ட்ரீமிங் ஆஃப் எப்படி உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சாதாரண ஸ்கிரீன் கேஸ்டிங் கிடையாது, மொத்தமா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிற பக்கா ஸ்ட்ரீமிங் டெக்னாலஜி. இந்த ஆப்பை ரெடி பண்றதுக்கு நீங்க உட்காந்து பெரிய பெரிய கோடெல்லாம் எழுத போறது கிடையாது. உங்க வேலை ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு நானே ஒரு சூப்பரான டெம்ப்ளேட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நான் வீடியோல சொல்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த டெம்ப்ளேட்ல உங்க இன்ஃபர்மேஷனை மட்டும் போட்டு அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கான ஸ்ட்ரீமிங் ஆஃப் ரெடி. இது எப்படி பண்றதுன்னு ரொம்ப சிம்பிளா தெளிவா சொல்லித்தர போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்க குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணி வின்ரேர் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவோட லேட்டஸ்ட் வெர்ஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நீங்க நார்மலா மற்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஈஸியா நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டெப் 2, நம்ம வெப்சைட்டுக்கு போங்க. அதுக்கான லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். இதுல டவுன்லோட் சோர்ஸ் ஃபைலை கிளிக் பண்ணி அந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்க திஸ் பிசில போயிட்டு ஏதோ ஒரு டிஸ்க் ஓபன் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். இப்ப அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிட்டு நீங்க காப்பி பண்ண ஃபைலை அதுல பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும், ஓகே கொடுத்துடுங்க. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்ச உடனே மேல ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணா உள்ள இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அந்த இன்னொரு ஃபோல்டரை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல்ஸை எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே பேக் கொடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த மெயின் பேஜுக்கு போயிடுங்க. இப்போ அந்த மெயின் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதை ரீநேம் கொடுத்து அந்த LFS பிளேயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல 1 அப்படின்னு டைப் பண்ணி அந்த ஃபோல்டர் நேமை மாத்திக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஜிப் ஃபைலை டெலீட் பண்ணிக்கோங்க, அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட், நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபைல் டவுன்லோட் கேட்டுச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. அப்புறம் இன்டர்நெட் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருக்கிற அந்த ஓபன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டரை கண்டுபிடிக்கணும். இப்ப அந்த LFS பிளேயர் 1 ரீநேம் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இப்ப அதுக்குள்ள LFS பிளேயர்னு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த செலக்ட் ஃபோல்டர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வார்னிங் காமிக்கும். அதுல அந்த 2 டிக் பட்டன் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் டிக் பண்ணிட்டு ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த பட்டனை அமுக்குங்க. அது கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் காமிக்கும், அதுல எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்க அதை எஸ் கொடுத்து ஓபன் பண்ண உடனே நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நம்மளோட ப்ராஜெக்டை ஓபன் பண்ணிடும். நெக்ஸ்ட், அது கிராடல் சிங்க் ஆகி முடிக்க கொஞ்ச நேரம் ஆகும். உங்களுக்கு ஏதாவது அலவ் கேட்டுச்சுன்னா கண்டிப்பா அலவ் கொடுங்க. இது ஃபுல்லா சிங்க் அண்ட் டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது ஃபுல்லா சிங்க் ஆகி முடிச்ச உடனே சைட்ல நம்ம ஃபோல்டர் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ப்ராஜெக்ட் கரெக்டா கிராடல் சிங்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, உங்க ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை மினிமைஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், வியூ ப்ராஜெக்ட் ஃபைல் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுல லிஸ்ட் ஓபன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் XML அதை ஓபன் பண்ணுங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட் ஓபன் ஆகும். இப்போ கவனமா கவனிங்க. இப்போ உங்க அப்ளிகேஷன் நேம் என்ன இருக்கணுமோ அந்த நேமை அங்க ஆப் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க என்டர் பண்ண உடனே கீழே பேக்கேஜ் நேம் தானாகவே கிரியேட் ஆகும். அந்த பேக்கேஜ் நேமை அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னா அது எந்த மாதிரியான ஃபார்மேட்ல இருக்கோ அதே ஃபார்மேட்ல உங்க பேக்கேஜ் நேமை அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கலாம். நான் அந்த ஜென்ரேட் பண்ணதையே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கொடுக்குற நேமுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த பேக்கேஜ் நேம் மாறும். ஸோ அதனால நீங்க அதை அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஆப்போட நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு உங்க ஸ்கிரீனை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மவுஸை கிளிக் பண்ணி இதுல நியூ செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அது அப்படியே ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல அந்த ஆப் நேமை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இதே மாதிரியே அந்த பேக்கேஜ் நேமையும் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக இந்த மாதிரி இதை தனியா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்றேன்னா, இதை நீங்க இந்த டெம்ப்ளேட்ல நிறைய டைம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணும்போது டைம் ஆகும். அதுவும் இல்லாம ஏதோ ஒரு டைம் பேக்கேஜ் நேம் டைப் பண்ணும்போது தப்பாயிடுச்சுனாலும் பிரச்சனை ஆயிடும். அதனால தான் அதை ஒரு டைம் இந்த மாதிரி போட்டுட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்றேன்.
நீங்க அப்படியே மேனுவலா டைப் பண்ணிக்கிறனாலும் ஓகே தான், அது உங்க விருப்பம். இப்போ நெக்ஸ்ட் குரோமை ஓபன் பண்ணிட்டு இங்க ஜெனரேட் கோட் அப்படின்னு இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ஸ்கிரீனை மினிமைஸ் பண்ணிட்டு திரும்ப ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓபன் பண்ணுங்க. இப்போ இங்க சைடுல ஆப் அப்படின்னு இருக்கா, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அதுக்கு பக்கத்துல இருக்க ஆரோவை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் XML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா சைடுல இந்த மாதிரி வரும். இதுக்குள்ள இருக்கிற எல்லா கோடையும் அழிச்சிட்டு நம்ம காப்பி பண்ண அந்த கோடை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க காட்லின் ஜாவா அப்படின்னு இருக்கும், அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆரோவை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் அதுல மூணாவதா com.lfs.player அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆரோவை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது முக்கியமான ஸ்டெப், நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சைடுல இந்த மாதிரி 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல அப்பியரன்ஸ் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா சைடுல இன்னும் ஒரு லிஸ்ட் வரும். அதுல காம்பாக்ட் மிடில் பேக்கேஜஸ் அப்படின்னு இருக்கும், அதுல இருக்கிற டிக்கை அன்டிக் பண்ணி விடுங்க. இப்போ சைடுல பார்த்தீங்களா, அந்த காம் தனியா, LFS தனியா, பிளேயர் தனியா, எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு இருக்கும். இப்ப நம்ம பேக்கேஜ் நேம்க்கு ஏத்த மாதிரி இதை மாத்தணும். இப்ப நாம இந்த காம் அப்படின்றத மாத்த வேண்டாம், ஏன்னா அதுலயும் ஃபர்ஸ்ட் காமன் தான் இருக்கு. இப்ப நாம இந்த எல்லா பர்ஸ் அப்படின்றத தான் மாத்தணும். இப்போ நம்ம பேக்கேஜ் நேம்ல இருக்கிற அந்த காமுக்கு பக்கத்துல இருக்கிற மை டிவி ஆப் அப்படின்றத நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்க உங்க பேக்கேஜ் நேம்ல என்ன இருக்கோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கிறேன். அங்க LFS அப்படின்னு இருக்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கிளிக் பண்ணிக்கிறேன். ரீநேம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், இதுல ஆல் டைரக்டரிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ரிஃபெக்டர் அப்படின்னு இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஆகும். அப்புறம் அங்க சைடுல LFS அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்க மாத்தின நேம் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் கீழே பிளேயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பேக்கேஜ் நேம்ல கடைசியா என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி இங்க மாத்தணும். இப்ப நம்ம பேக்கேஜ் நேம்ல கடைசியா ஆப் அப்படின்னு இருக்கா, அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பிளேயர் அப்படின்னு இருக்க இடத்துல அதே மாதிரியே ரீநேம் பண்ணிடணும். இப்ப இதை அழிச்சிட்டு அதை பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரீஃபேக்டர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்ப நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எல்லா ஃபோல்டரும் கரெக்டா நேம மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் சைடுல இருக்கிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுல அப்பியரன்ஸ் போயிட்டு திரும்பி அந்த காம்பாக்ட் மிடில் பேக்கேஜஸ் டிக்க ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்ப அவ்வளவுதான், அந்த ஃபோல்டர் எல்லாமே ஒன்னு ஆயிடும். சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உங்க பேக்கேஜ் நேம் போட்டு அங்க 3 ஃபோல்டர் இருக்கும், அதுல டெஸ்ட்னு போடாம எந்த ஃபோல்டர் இருக்கோ அதுல சைடுல ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுல இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணுங்க. அதுல ஃபைல் சர்வர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், இப்ப நம்ம அதை தான் மாத்தணும். இப்ப நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டு இதுல ஃபைல் சர்வர் சர்வீஸ் கேடி அதை கிளிக் பண்ணுங்க. இதுலயும் அதே மாதிரி உங்க ஆப் நேம், பேக்கேஜ் நேம் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த ஜெனரேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. இது அந்த ஃபைல் சர்வர் சர்வீஸ் கேடி, அதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற கோடை அழிச்சிட்டு இது பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற வேலை தான். நான் பண்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க டிவி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணுங்க. அதுல டிவி ப்ரௌசர் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும், இப்ப நாம அதுதான் மாத்தணும். இப்ப நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்க டிவி ப்ரௌசர் ஆக்டிவிட்டி கேடி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்க பேக்கேஜ் நேம் மட்டும் தான் அது கேக்குது, அதனால அந்த பேக்கேஜை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஜெனரேட் கோட் கொடுத்து கோடை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டிவி ப்ரௌசர் ஆக்டிவிட்டியில இருக்கிற கோடை அழிச்சிட்டு நீங்க காப்பி பண்ண கோடை அதுல பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த மெயின் ஆக்டிவிட்டி ஃபைலையும் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்ப திரும்பி நம்ம வெப்சைட் ஓபன் பண்ணி அதுல மெயின் ஆக்டிவிட்டி கேடி அப்படின்னு இருக்கும், அதை ஓபன் பண்ணுங்க. இதுலயும் உங்க ஆப் நேம், பேக்கேஜ் நேம் கேட்கும், அதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் வழக்கம் போல. கீழே என்ன எக்ஸ்ட்ரா கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க சைட்ல ஆஃப் பட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மெனு பட்டன், அந்த பட்டன்ல என்ன நேம் வேணுமோ அங்க என்ன லிங்க் வேணுமோ அதை நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதுதான் அந்த ஆப்குள்ள வரும். இப்ப கோடை ஜெனரேட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அந்த மெயின் ஆக்டிவிட்டி ஃபைலுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற பழைய கோடை அழிச்சிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஏதாவது எரர் காமிச்சா கண்டுக்காதீங்க. நாம எல்லா கோடையும் ப்ராப்பரா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே திரும்பி கிராடில் சிங்க் கொடுத்த உடனே எல்லா எரரும் காணாம போய்விடும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டு செலக்ட் டிவைஸ் ஆக்டிவிட்டி அதை ஓபன் பண்ணுங்க. இதுல உங்க பேக்கேஜ் நேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இப்ப கோடை ஜெனரேட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க.
இப்ப ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓபன் பண்ணி செலக்ட் டிவைஸ் ஆக்டிவிட்டி ஓபன் பண்ணி அதுல இருக்க கோடை அழிச்சிட்டு இந்த கோடை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்ப நெக்ஸ்ட் வெப்சைட் ஓபன் பண்ணி அதுல வீடியோ பிளேயர் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கா, அதை ஓபன் பண்ணுங்க. இப்போ இதுல பேக்கேஜ் நேம் கேக்குது, பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு ஜெனரேட் கோட் கொடுங்க. இப்ப இந்த கோடு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓபன் பண்ணிட்டு அதுல இருக்க வீடியோ பிளேயர் ஆக்டிவிட்டி அதுக்குள்ள இருக்கிற கோடு அழிச்சிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப திரும்பவும் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஆக்டிவிட்டி main.xml இருக்கா, அதை ஓபன் பண்ணுங்க. இதுல ஆப்போட நேம் அப்புறம் டெவலப்பர் நேம் கேக்குது. அங்க டெவலப்பர் நேம் கேக்குற இடத்துல உங்க பெயரை கொடுத்துக்கோங்க. ஆப் நேம் இடத்துல உங்க ஆப்போட நேமை எப்பவும் போல டைப் பண்ணிக்கோங்க. இப்ப கோடை ஜெனரேட் பண்ணுங்க. கோடை காப்பி பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை ஓபன் பண்ணுங்க. இங்க ரேஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அந்த ஃபோல்டருக்கு பக்கத்துல இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கீழே லேஅவுட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அந்த ஃபோல்டருக்கு பக்கத்துல இருக்க ஏரோவையும் கிளிக் பண்ணுங்க. இதுல ஆக்டிவிட்டி மெயின் XML அப்படின்னு இருக்கா, அதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி லேஅவுட் ஃபைல் காட்டும். இதுல சைட்ல இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஐகான். இப்போ கோடு டைப் பண்ற பாக்ஸ் வரும். இதுல இருக்கிற அந்த பழைய கோடை அழிச்சிட்டு நம்ம காப்பி பண்ண கோடை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. இப்ப திரும்பவும் நம்ம வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஆக்டிவிட்டி டிவி ப்ரௌசர் XML அதை ஓபன் பண்ணுங்க. இதுல ஆஃப் நேம் கேக்கும். அதுல உங்க ஆப்போட நேமை என்டர் பண்ணுங்க. இப்போ ஜெனரேட் கோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ கோடை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓபன் பண்ணுங்க. இதுல ஆக்டிவிட்டி டிவி ப்ரௌசர் XML அதை ஓபன் பண்ணுங்க. இதுல அந்த சைட்ல இருக்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ அதுல இருக்கிற கோடை ஃபுல்லா அழிச்சிட்டு நம்ம காப்பி பண்ண கோடை அங்க பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ திரும்பி நம்ம வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. இதுல பில்ட் கிரேடில் மாடியூல் ஆப் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல உங்க பேக்கேஜ் நேமை என்டர் பண்ணி ஜெனரேட் கோடு கொடுத்துக்கோங்க. இப்ப அந்த கோடை காப்பி பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க கீழே கிரேடில் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும், அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணுங்க. அந்த லிஸ்ட்ல நிறைய வரும், அதுல build.gradle module app அப்படின்னு இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இப்ப அதுல இருக்கிற கோடை அழிச்சிட்டு நம்ம காப்பி பண்ண கோடை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் திரும்பி நம்ம வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. இதுல லாஸ்டா இருக்கிற அந்த செட்டிங்ஸ் கிரேடில் அதை ஓபன் பண்ணுங்க. இதுல உங்க ஆப் நேமை என்டர் பண்ணி கோடு ஜெனரேட் கொடுங்க. இப்ப அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை ஓபன் பண்ணுங்க. இதுல செட்டிங்ஸ் .gradle KTS ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள இருக்கிற கோடை அழிச்சிட்டு நம்ம காப்பி பண்ணதை இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த சிங்க் நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது ஃபுல்லா சிங்க் ஆகி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான், இப்போ 90 விழுக்காடு வேலை முடிஞ்சிடுச்சு. இப்ப திரும்பி நம்ம வெப்சைட்டுக்கு போகலாம். அதுல ஐகான் டூல் அப்படின்னு ஒன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல தான் உங்க ஆப்போட ஐகானை நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். அப்பனாதான் அது எல்லா போன்லயும் ப்ராப்பரா சப்போர்ட் ஆகும். இதுல சைட்ல இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்க ஆப்போட PNG இமேஜை நீங்க அப்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி என்னோட ஆப்புக்கான PNG இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் உங்க ஆப்போட இமேஜை உங்களுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. இதுல நம்ம ஆப்போட இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுல நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க லோகோவை மாத்திக்கோங்க. இப்போ சைட்ல இருக்கிற அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க உருவாக்குனதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுல உங்க லோகோவை எல்லா போனுக்கு ஏத்த மாதிரியும் மாத்தி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஓகே கொடுங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலோட ஃபோல்டர் வந்திருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இதுல ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல RES அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளதான் நம்ம இப்போ உருவாக்குன எல்லா லோகோ ஃபைல்ஸும் இருக்கும். இப்போ அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபோல்டரையும் அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை ஓபன் பண்ணுங்க. இங்க ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்கு பக்கத்துல இருக்க ஏரோவை கிளிக் பண்ணுங்க. இதுல நம்ம RES அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை அப்படியே கிளிக் பண்ணுங்க. அப்படியே அது கிளிக் பண்ணீங்கன்னா அது ப்ளூ கலர்ல அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல பேஸ்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல இந்த மாதிரி காட்டும், அதுல ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓவர்ரைட் பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்கும், அதுல ஓவர்ரைட் ஃபார் ஆல் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்ப நாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபோல்டருக்கே திரும்பி போய்க்கோங்க. அதுல இங்க ரெஸ் பக்கத்துல பிளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணிக்கோங்க.
இப்போ திரும்பி ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிட்டு அங்க டிராவல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம காப்பி பண்ணதை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. அதுல ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ அதுல இந்த மாதிரி ஒன்னு வரும். அதுல கடைசியில் PNG அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் அழிச்சிட்டு JPG அப்படின்னு மாத்திக்கோங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டிராவல் ஃபோல்டருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்க. அதுல IC அடிக்கோடு TV அடிக்கோடு ICO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்ப அதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த IC அடிக்கோடு TV அடிக்கோடு ICO ஃபைலை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இதுல ரிஃபாக்டர் எனிவே அதையும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ண அந்த பிளே ஸ்டோர் அப்படின்ற ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. இப்போ அதுக்குள்ள இருக்கிறத அழிச்சிட்டு நாம காப்பி பண்ணதை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுங்க. இப்ப அவ்வளவுதான், உங்க வேலை 100 விழுக்காடு முடிந்து விட்டது. இப்ப நீங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது, இப்ப திரும்பி அந்த டாட் பட்டன் கிளிக் பண்ணி பில்டு போயிட்டு கிளீன் ப்ராஜெக்ட் கொடுத்துவாங்க. திரும்பவும் இந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி பில்டு போயிட்டு ஜென்ரேட் சைன் பண்டில் பை APK, அதுல போயிட்டு ஜென்ரேட் APK அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான APK ரெடி ஆகும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ APK ஃபுல்லா ஜென்ரேட் ஆகி முடிச்ச உடனே இந்த மாதிரி வரும். இதுல அந்த லொகேட் அப்படின்றத அமுக்கினீங்கன்னா அதுக்குள்ள உங்க APK இருக்கும். இங்க இருக்குல்ல, இதுதான் உங்க APK ஃபைல். டிவிக்கும் மொபைலுக்கும் இதே ஆப் தான். இது உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே வேற ஏதாவது ஷேரிங் ஆஃப் மூலமா உங்க டிவிக்கு அனுப்பிக்கோங்க. அப்படி இல்லனா பென்டிரைவ் மூலமாக டிவிக்கு ஏத்திக்கோங்க. இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கடைசியில டெமோ ஆட் பண்ணிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ மூலமா ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்க என் மூலியமா கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி உங்க பிசினஸ்க்கு இல்ல உங்க தேவைக்கு ஏதாவது ஆப் வெப்சைட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் பண்ற வீடியோவை நீங்க கேட்கற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட் உங்களுக்காக ரெடி பண்ணி நான் வீடியோ போடுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Invited to go fucking mental on this motherfucking drop. The countdown has just begun. Are you ready? Let's go. So we're back from the dead. We're back from the dead.